நீங்கள் சாகிறதுக்கு ரெடியா? இதை கேட்ட உடனே எல்லாம் அரண்டுறான். ஏதோ நான் தப்பான கேள்வி கேட்ட மாதிரி. பட் இது ஒரு நிஜமான கேள்வி. நீங்கள் என்னை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு நாள் சாகணும். இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஆளும் ஒரு நாள் சாகணும். அந்த சாவை பற்றி யாருக்கும் ஒன்றும் தெரியாது. அன்னைக்கு ஒரு ஆள் கூட உங்களோட வர முடியாது. உங்கள் குடும்பத்தினர் உங்களோட வர முடியாது, உங்கள் சொந்தக்காரங்க வர முடியாது, உங்கள் ஜாதிக்காரன் வர முடியாது. அந்த நாளில் என்ன செய்யணும்னு நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த நாளில் நமக்கு உதவி செய்ய ஒருத்தரும் கிடையாது. ஏன் தெரியுமா? யாருக்கும் தெரியாத ஒரு ஏரியா அது. சாவர் அன்னைக்கு யாருக்கு என்ன செய்யும் யாருக்கும் ஒன்றும் தெரியாது. எல்லாமே உயிரோடு தானே இருக்கும். செத்தவங்க யாருமே நம்மளோட இல்லையே. செத்தவங்களுக்கு தான் தெரியும் அங்கே இன்னைக்கு என்ன நடக்கும்னு. அப்படின்னு பார்த்தா நம்ம மத்தியில் ஒரே ஒருத்தர் தான் இருக்கார். அவர் செத்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மீண்டும் வந்திருக்கிறார். அவரை நீங்கள் கேட்கணும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஐயா நீங்கள் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கப்பா. ஒரு நாள் நான் அவரை கேட்டேன், சாவுற அன்னைக்கு என்ன நடக்கும் எனக்கு சொல்லிக் கொடுங்க. அப்புறம் சொன்னார், நீ ஏன் பின்னாடி வா, சாவுற அன்னைக்கு உன் கையை பிடிச்சி நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படி சொல்லிக்க. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் மரித்தார், மீண்டும் உயிரோடு வந்திருக்கிறார். அவர் இன்னைக்கு நம்மளோட இருக்கிறார். அன்னைக்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரே ஒருவர் இருக்கிறாருன்னா அவர் இயேசு கிறிஸ்து தான். எந்த மதத்தினவராக நீங்கள் இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி கண்டிப்பாக செய்வார். அன்றைக்கி செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். இயேசுவே, நான் சாகிற அன்னைக்கு என் கையை பிடிச்சிக்குங்கப்பா, என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த நாளில் அவர் வருவார். அவர் தன்னுடைய தேவதூதர்களோடு வருவார், சொர்க்கத்துக்கே கூட்டிகிட்டு போயிடுவார். நமக்கு அன்னைக்கு உதவி செய்ய இந்த அண்ட சராசரத்தில் யாருமே கிடையாது. இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்படி சார் சொல்கிறீங்க யாருமே கிடையாதுன்னு? எப்படி சொல்கிறேன்னா, செத்து போன ஒரு ஆள் நம்மகிட்ட இருக்கிறாரா? இல்லையே. இந்த உலகத்தில் சுற்றி பாருங்கள், எல்லாரும் உயிரோடு உள்ளவங்க தானே. இவர் ஒருத்தர் தான் செத்து போய் மறுபடியும் வந்திருக்கிறாரு. அவர் எதுக்கு தெரியுமா மறுபடியும் வந்திருக்கிறாரு? நம்மளையெல்லாம் கூட்டிகிட்டு போகிறது தான். நம்மெல்லாம் சாகிற அன்னைக்கு அவர் வருவார். வந்து அவர் நம்மளை எல்லாம் கூட்டிகிட்டு போவார். சாவை கொடுத்து பயப்படாதீங்க. இப்போவே நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது என்னென்னா, இயேசுவே நான் ஒரு பாவி, இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாங்க, இன்னையிலேருந்து என்னுடைய கையை பிடிச்சி நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போங்கப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அவர் வருவார், வந்து நம்ம கையை பிடித்து கொள்வார். அதுக்கப்புறம் நம்மளை வந்து நடத்தி கொண்டே போவார். அதனால் சாவை குறித்து யாரும் பயப்பட தேவையில்லை. இன்னையிலேருந்து நீங்கள் எல்லாரும் சாவை குறித்து பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.